ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் முன்னாடியே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நீங்கள் ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் பண்ணணும்னா கண்டிப்பாக 1000 ரூபா ஃபைன் ருபீஸ் கட்டிட்டு தான் நீங்கள் வந்து லிங்க் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபைன் கட்டி எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்றான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? கூகுள் சர்ச்சில் போயிட்டு இன்கம் டேக் போட்டுட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ வர ஃபஸ்ட் லிங்க் www.incometax.gov.in இந்த லிங்க்கை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஆதார் லிங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை லிங்க் ஆயிருக்கா இல்லையான்றது செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆதாரும் பேனும் லிங்க் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்றத லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஆதார் கார்டு டீட்டெயில், அதாவது பேன் கார்டு நம்பர், ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துட்டு வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும். ஸோ நான் பேன் கார்டு நம்பர், ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துட்டு இங்கே வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து எனக்கு மெசேஜ் சொல்லுது பேன் நாட் லிங்க்டு வித் ஆதார், ப்ளீஸ் கிளிக் ஆன் லிங்க் ஆதார் லிங்க் டு லிங்க் யுவர் ஆதார் வித் பேன். ஸோ எனக்கு வந்து ஆதாரும் பேனும் லிங்க் ஆகலன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி இந்த இடத்துல ஹோம் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல தேர்ட் நம்ம ஆதாரையும் பேனையும் லிங்க் பண்ண போகிறோம் வித் ஃபைன் ஃபீஸ் 1000 ருபீஸோட. ஸோ லிங்க் ஆதார் சேம் தான். பேன் கார்டு நம்பரும் ஆதார் கார்டு நம்பரும் கொடுத்துட்டு வேலிடேட் கொடுக்கணும். பேன் கார்டு நம்பர், ஆதார் கார்டு நம்பர் ஃபில் பண்ணிவிட்டு வேலிடேட் கொடுக்கணும். ஸோ அதுதாங்க. ஸோ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இருந்தால் தான் நம்மளால வந்து ஆதாரையும் பேனையும் லிங்க் பண்ண முடியும். ஸோ கண்டினியூ டு பே த்ரூ இபே டேக்ஸ் கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே பேன் நம்பர் 2 தடவை கன்ஃபார்ம் இது என்ட்ரு பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்கணும். ஸோ பேன் நம்பர் 2 இடத்துலையும் கொடுத்துட்டேன், மொபைல் நம்பர் கொடுத்துட்டேன். ஸோ வந்து மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டேன். ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேன் நம்பரும் பேன் கார்டில் இருக்க நேமோட ஸ்டார்டிங் லெட்டரும் எண்டிங் லெட்டரும் இங்கே காட்டும். ஜஸ்ட் ஒரு தடவை கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு ஜஸ்ட் கண்டினியூ கொடுங்க. ஸோ இங்கே மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் காட்டும். நம்ம எந்த டிபார்ட்மெண்ட் மூலியமாக போயிட்டு பே பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இது. ஜஸ்ட் நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் மூலியமாக தான் நம்ம பே பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க. இன்கம் டேக்ஸில் ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பேஜில் வந்து அசஸ்மெண்ட் இயர் சூஸ் பண்ணணும், டைப் ஆஃப் பேமெண்ட் சூஸ் பண்ணணும். ஸோ அசஸ்மெண்ட் இயரில் வந்து நீங்கள் எந்த இயரில் பே பண்ண போகிறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 2023ல் இருக்கேன். ஸோ வந்து நான் 2023 சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கும் ஃபினான்ஷியல் இயருக்கும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ என்னென்னா இப்போ 2024 டு 2025னா உங்களுக்கு வந்து என்னதுன்னா 2024 ஏப்ரல் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 2023லேருந்து 2024னா ஏப்ரல் ஃபஸ்ட்டு 2023லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து நான் 2023ல் இருக்கேன். நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு டைப் ஆஃப் பேமெண்ட் மெத்தட் வந்து ஸோ அதர் ரிசிப்ட் வந்து நான் சூஸ் பண்ணணும். அதர் ரிசிப்ட் 500 தான் நான் சூஸ் பண்ணணும். ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்தீங்கன்னா சப்டைப் ஆஃப் பேமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது எதுக்காக நம்ம இந்த பேமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லணும். ஸோ நம்ம வந்து ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் பண்ண டிலே பண்ணிட்டதுனால அதை இப்போ லிங்க் பண்ணுறதுக்கு நம்ம ஃபைன் கட்டி லிங்க் பண்ணுறோம். ஸோ அதனால ஃபீஸ் ஃபார் டிலே இன் லிங்கிங் பேன் வித் ஆதார் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸ் காட்டும். நீங்கள் எவ்வளோ ருபீஸ் பே பண்ண போகிறீங்க அப்படின்றது காட்டும். ஸோ 1000 ருபீஸ் நம்ம பே பண்ண போகிறோம். ஸோ அதை ஜஸ்ட் செக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ நெட் பேங்கிங்கா, டெபிட் கார்டா, ஆர்டிஜிஎஸ் ஆர் யூபிஐ எது மூலியமாக நம்ம பே பண்ண போகிறோம் அப்படின்ற பேமெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் நெட் பேங்கிங் மூலியமாக பண்ணிங்கன்னா நீங்கள் 1000 ருபீஸ் கூட எக்ஸ்ட்ரா ஒரு 6 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 1006 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். யூபிஐ மூலியமாக பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கிடையாது. ஸோ வந்து நான் யூபிஐ சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ யூபிஐ சூஸ் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில பேங்க் நேம்ஸ் காட்டும். ஸோ இந்த பேங்க் நேம் வச்சிருக்கவங்க தான் பே பண்ண முடியும்னு கிடையாது. ஜஸ்ட் நம்ம பேமெண்ட் கேட்வே சூஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். எந்த பேங்க்னாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்டேட் பேங்க் சூஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நான் சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ இதுதாங்க பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து என்ன பே பண்ண போகிறோம், எதுக்காக பே பண்ண போகிறோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே காட்டும், பார்த்துக்கோங்க. அந்த அதர் ரிசிப்ட் சூஸ் பண்ணது பேமெண்ட் கேட்வே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ எதுக்காக நம்ம இந்த பேமெண்ட் பண்ணுறோம், ஃபீஸ் ஃபார் டிலே இன் லிங்கிங் பேன் வித் ஆதார். ஸோ இதெல்லாம் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து எவ்வளோ ருபீஸ்ன்றது ஃபைனலாக காட்டும், 1000 ருபீஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பேனோவு கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும், அதை படிச்சுட்டு கீழே வந்து அந்த செக் பாக்ஸ் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ ஐ அக்ரி கொடுத்துட்டு சப்மிட் டு பேங்க் கொடுத்துருங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நெட் பேங்கிங் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 6 ரூபீஸ் காட்டுது. ஸோ 1006 பே பண்ணணும் நெட் பேங்கிங்னா. இதே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா யூபிஐக்கு வந்து 0 சார்ஜஸ். ஸோ ஜஸ்ட்டு 1000 மட்டும் நம்ம பே பண்ணால் போதும். ஸோ நான் யூபிஐ சூஸ் பண்ண போகிறேன், யூபிஐ சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம பேமெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பரு, அமௌண்ட்டு, என்ன கேஸு, எதுக்காக பே பண்ணுறோம், என்ன டைமு, எல்லா டீட்டெயில்ஸும் சலான் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ வந்து எந்த வழியாக பே பண்ண போகிறோன்ற நம்ம சூஸ் பண்ணணும். விபிஐ அக்கௌண்ட் ஐடியா இல்லைனா கியூஆர் கோடா. ஸோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி தான் நான் பே பண்ண போகிறேன். அதனால் நான் கியூஆர் கோட் சூஸ் பண்ணிக்கிறேன். கியூஆர் கோட் சூஸ் பண்ண உடனே எனக்கு கியூஆர் கோட் வந்து இங்கே டிஸ்பிளேயில் காட்டிடும். இதை வந்து நான் ஜிபே, ஃபோன்பே இல்லை ஏதாவது என்ன யூபிஐ ஆப்ஸ் இருக்கோ அந்த ஆப்ஸ் மூலியமாக நான் பே பண்ணணும். இதை வந்து 3 மினிட்ஸ்க்குள்ளே நான் பே பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த டிரான்சாக்ஷன் கேன்சல் ஆயிரும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ஸ்கேன் பண்ணி பே பண்ணிடுங்க. ஸோ பே பண்ணிவிட்டு இப்போ நான் பே பண்ணிட்டேன். ஸோ வெயிட் பண்ணுறேன். இது ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், பே பண்ணிவிட்டு ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ பேஜ் அதுவாக ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு. ஒரு டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் இஸ் சக்ஸஸ்னு வந்துருச்சு. ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து நம்ம டிரான்சாக்ஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சு, ஓகேன்னு கொடுக்குறேன். ஸோ சலான் இது ரெஃபரன்ஸ் நம்பரு, அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கோம், டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் வந்துச்சு. திருப்பி அதுவாக இந்த பேஜுக்கு வந்து இந்த பேஜுக்கு ரெஃப்ரெஷ் ஆயிரும். நம்ம எதுவுமே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த சலான் டீட்டெயில்ஸை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த சலான் டீட்டெயில்ஸில் தான் நம்ம பேன் நேமு, பேன் கார்டு நேமு, நம்பரு, அசஸ்மெண்ட் யார் எல்லாமே இருக்கும். எதுக்காக நம்ம இந்த ருபீஸ் கட்டியிருக்கோம் அப்படின்றது டீட்டெயில்ஸும் இருக்கும். இது எதுக்குன்னா இன்கேஸ் உங்களால் பேன் கார்டும் ஆதார் கார்டும் மேட்ச் பண்ண முடியல, சிங்க் பண்ண முடியல, ஸோ அதனால நீங்கள் வேறு ஏதாவது பேன் கார்டில் அப்டேட் பண்ணிவிட்டு இங்கே வரணும் அப்படின்ற பட்சத்தில் திருப்பி இங்கே 1000 ருபீஸ் கட்டணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஒரு தடவை 1000 ருபீஸ் கட்டினதை வச்சு நீங்கள் அப்போ லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக அந்த அக்னாலேஜ்மெண்ட் ஃபார்ம் சலான் வந்து ஃபில் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு பண்ண போகிறப்ப ஏதாவது இஷ்யூனா இந்த நம்ம சலான் வச்சுட்டு நம்ம வந்து இஷ்யூ ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டேன். இப்போ பேக் கொடுக்குறேன். பேக் கொடுத்தா ஹோம் பேஜ் போயிடும். இப்போ நம்ம வந்து திருப்பி லிங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லிங்க் பண்ணுறது வந்து ஒரு எப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ் அப்புறம் தான் வந்து நம்ம பேமெண்ட் முடிச்சுட்டு அந்த பேமெண்ட் வந்து இந்த லிங்க் ஆதாரில் போயிட்டு ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் 30 மினிட்ஸ் ஆகும். ஸோ வந்து நம்ம ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி இந்த பேஜுக்கு தான் வரணும். இந்த பேஜுக்கு வந்துட்டு தான் நம்ம லிங்க் பண்ணணும். நான் ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். திருப்பி இந்த இன்கம் டேக்ஸ் வெப்சைட்குள்ளே வந்துக்கோங்க. வந்துட்டு லிங்க் 30 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ பேன் கார்டு டீட்டெயில் போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பேன் கார்டும் ஆதார் கார்டும் நம்ம லிங்க் பண்ணணும்னா பேன் கார்டில் இருக்க நேமும் ஆதார் கார்டில் இருக்க நேமும் கண்டிப்பாக மேட்ச் ஆகிருந்துருக்கணும். ஸோ சேம் நேம் வித் சேம் ஸ்பெல்லிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக மேட்ச் ஆனால் மட்டும்தான் பேன் கார்டும் ஆதார் கார்டும் லிங்க் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஆதார் கார்டில் வந்து உங்கள் நேமு உங்கள் பேருக்கு பின்னாடி அப்பா நேம் இருக்குது, பேன் கார்டில் உங்கள் நேம் உங்கள் நேமுக்கு பின்னாடி இனிஷியல் தான் இருக்குது. ஸோ அப்படின்ற ரெண்டு இடத்துலையுமே உங்கள் நேமும் உங்களுக்கு பின்னாடி அப்பா நேம் இருந்தால் தான் லிங்க் ஆகும். ஸோ உங்களுக்கு ஆதாரில் வந்து அப்பா நேமோட இருக்குது, பேனில் வந்து அப்பா நேமோட இல்லை ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, ஏதாவது கரெக்ஷன் பேனில் வந்து ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்கு தனியாக இன்னொரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பேனில் போயிட்டு எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாட்டி இனிஷியலுக்கு பதிலாக அப்பா நேமே பின்னாடி வரணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பேன் போய் அப்டேட் பண்ணிவிட்டு பேன் அப்டேட் அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் தான் திருப்பி இங்கே வந்து நீங்கள் ஆதார் நம்பரையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ண முடியும். ஸோ பேன் கார்ட்லேயும் ஆதார் நம்பர்லேயும் நேம் மேட்ச் ஆகிற வரைக்கும் உங்களால் பேன் கார்டும் ஆதார் நம்பரும் லிங்க் பண்ண முடியாது. ஸோ அந்த வீடியோ நான் வந்து இன்கேஸ் பேன் கார்டில் எதுவும் நீங்கள் அப்டேட் பண்ணணுன்னா அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஒரு தடவை போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் பேன் கார்டு ஆதார் கார்டு அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ பேன் கார்டு நம்பர் ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துட்டு வேலிடேட் கொடுக்குறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ஆர் வெரிஃபைடுன்னு இருந்துச்சு. ஸோ நம்ம அங்க பே பண்ணது இங்க ரிஃப்ளெக்ட் ஆயிருச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து லிங்க் பண்றதுக்கு அலோவ் பண்ணும். கன்டின்யூ குடுத்துக்கோங்க. ஸோ உங்க பேன் நம்பரும், ஆதார் நம்பரும் இங்கே காட்டும். இந்த இடத்துல காட்டும். கரெக்ட்டா இருக்கான்றத செக் பண்ணிட்டு, ஆதார்ல என்ன நேம் இருக்கோ, அந்த நேம் தான் நீங்க இங்க குடுக்கணும். பேன் கார்ட்ல என்ன நேம் இருக்கோ, அதாவது பேன் கார்ட்லயும், ஆதார்லயும் சேம் நேம் இருந்தா தான் நமக்கு மேட்ச் ஆகும். ஆனா இந்த இடத்துல நீங்க குடுக்க வேண்டியது ஆதார்ல நேம் எப்படி இருக்கோ, அந்த மாரி தான் குடுக்கணும். குடுத்துட்டு சில பேத்துக்கு ஆதார் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் பர்த்தில் வந்து இயர் ஆஃப் பர்த் மட்டும் தான் இருக்கும். இப்போ 1995னா 1995ல பிறந்தவங்களுக்கு வெறும் 1995 மட்டும் தான் இருக்கும். டேட்டும் மந்த்தும் இருக்காது. ஸோ அந்த மாரி சினாரியோஸில் ஆதார் கார்டு வச்சுருக்கவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். ஐ ஹேவ் ஒன்லி இயர் ஆஃப் பர்த் இன் ஆதார் கார்டு. இல்லை உங்களுக்கு டேட்டு மந்த்து இயர் ஃபுல்லாகவே இருக்குன்னா, நீங்கள் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஐ அக்ரி டு வேலிடேட் மை ஆதார் டீட்டெயில்ஸ் மட்டும் சூஸ் பண்ணணும். ஸோ நேம் அஸ் பர் ஆதார். ஆதார் கார்டில் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்துட்டேன். அடுத்து ஆதாரில் வந்து லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பர் இங்கே கொடுக்கணும். கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த கேஸில் வந்து எனக்கு ஆதார் கார்டில் வந்து டேட்டு மந்த்து இயர் எல்லாமே இருக்குது. ஸோ நான் அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணல. நான் ஜஸ்ட் ஐ அக்ரி டு வேலிடேட் மை ஆதார் டீட்டெயில்ஸ் மட்டும் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிட்டு லிங்க் ஆதார் கொடுக்குறேன். ஸோ அந்த ஆதார் கூட லிங்க் ஆகிருக்க நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். நீங்கள் ஓடிபி என்ட்ரு பண்ணணும். ஸோ ஓடிபி கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து ரீசெண்ட் ஓடிபி ஒரே ஒரு தடவை தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ வந்து ஓடிபி மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு வேலிடேட் கொடுங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ யுவர் ஆதார் பேன் லிங்கிங் ரெக்வஸ்ட் ஹஸ் பின் ரிசீவ்ட் அண்ட் சென்ட் ஃபார் வேலிடேஷன். ஸோ நம்ம வந்து கொடுத்த ரெக்வஸ்ட் வந்து சென்ட் ஆயிடுச்சு. இன்கேஸ் உங்களுக்கு நேமில் ஏதாவது மிஸ்மேட்ச் இருக்குது, டேட் ஆஃப் பர்த்தில் ஏதாவது மிஸ்மேட்ச் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா லிங்க் ஆகாது. அந்த ஸ்டேட்டஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் எந்த நமக்கு இஷ்யூவும் கிடையாது, எல்லாமே சேமாக பேன்லேயும் ஆதார்லேயும் எல்லாமே சேமாக இருக்குன்னா, நம்மளோட ஆதார் கார்டும் பேன் கார்டும் இது லிங்க் ஆயிரும். ஸோ அதோட ஸ்டேட்டஸை வந்து நம்ம லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸில் போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஸ்டேட்டஸை வந்து 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் கழிச்சு செக் பண்ண சொல்கிறாங்க. பட் நமக்கு அவ்வளோ நேரம் ஆகாது. அதுக்கு முன்னாடியே வந்து சில டைம்ஸ் வந்து லிங்க் ஆயிரும். எந்த இஷ்யூவும் இல்லாத பட்சத்தில் பேனும் ஆதாரம் அதுக்கு முன்னாடி லிங்க் ஆயிரும். நீங்கள் ஜஸ்ட் அப்பப்போ அதில் அந்த லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் போயிட்டு, இப்போ இருங்க நான் எப்படி பண்ணுறேன்னு காட்டுறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ ஹோம் பேஜ் வந்துடும். ஹோம் பேஜில் இந்த லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பேன் நம்பரையும் ஆதார் நம்பரையும் கொடுத்துட்டு வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து அப்ரூவ் ஆயிடுச்சா இல்லை ஏதாவது இஷ்யூவா என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்றது இங்கே பண்ண போகிறேன். பேன் நம்பரும் ஆதார் நம்பரும் கொடுத்துட்டு ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். பேன் கார்டு நம்பர் ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிட்டேன். வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன். ஓகே. ஸோ வெப்சைட் இஷ்யூவாக இருக்குது. இருங்க. சம்திங் வென்ட் ராங், ப்ளீஸ் ட்ரை ஆஃப்டர் சம் டைம். ஸோ கவர்மெண்ட் போர்ட்டல்ஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அடிக்கடி இஷ்யூ ஆகும். ஸோ ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் விட்டுட்டு திருப்பி ட்ரை பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ யுவர் ஆதார் ஹேஸ் பீன் ரிசீவ்ட் அண்ட் சென்ட் ஃபார் வேலிடேஷன். ஸோ இன்னும் சென்ட் ஃபார் வேலிடேஷனில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அப்பப்போ ஒன் டேக்கு ஒன்ஸ் வந்து உள்ளே வந்து உங்கள் ஆதாரும் செக் பண்ணிக்கலாம். லிங்க் ஆகிடுச்சுன்னா இந்த இடத்துல லிங்க்டுன்னு காட்டும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ். உங்களுக்கு எதாவது டவுட் எது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா ஜஸ்ட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வெளியே போய் நம்ம ஏஜென்ட் கிட்டேயோ ப்ரௌசிங் சென்டர்லையோ பண்ணாமல் நம்மளால் ஆன்லைன்லேயே பண்ண முடிய எல்லா வீடியோஸையும் நான் ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.